श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणान्धवं यदेन्द्रप्रवणं वन्दे ब्रह्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவெணியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாயுமொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம்பத்தில் 8ஆம் பதிகத்தில் 8ஆம் பாசுரம் முடிய. இன்று நாம் காண இருப்பது முதலாம்பத்து 8ஆம் பதிகம் பாசுரம் 9 மற்றும் 10. பாசுரம் 9. சங்கு சக்கரம் மங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. எங்கும் எவ்விடத்தும் தானாய அவதார முகத்தால் தானே வியாபித்த நங்கள் நாதன் எம்பெருமான் அங்கையில் அழகிய திருக்கையில் சங்கு சக்கரம் திருவாழி மற்றும் சங்கினை கொண்டான் தரித்துள்ளான் என்பதாக இப்பாசுரத்தின் சொற்களின் விளக்கங்கள் அமைந்துள்ளது. இப்பொழுது இப்பாசுரத்தின் முழுமையான விளக்கத்தினை நாம் அனுபவிப்போமாக. எனக்காக பலவித அவதாரங்கள் எடுத்த சர்வேஸ்வரன் தனது திருக்கைகளிலே அழகிய திருவாழியும் திருச்சங்கம் ஏந்தி அவ்வழகோடே வந்து பிறப்பவன் என்கின்றார். எம்பெருமான் தன் எல்லா அவதாரங்களையும் பஞ்சாயுதங்களையும் கொண்டுதான் எழுந்தருளுகிறார். அது உகந்தார் கண்ணுக்கு தோன்றும், உகவாதார் கண்ணுக்கு தோன்றாது. எம்பெருமான் அவதாரம் எடுக்கும் எல்லா காலங்களிலும் தன்னுடைய திவ்யாயுதங்களுடனே தோன்றுகின்றான். ஆனால் வெளியிலே உள்ள நம்போன்ற உகவாதார் கண்களுக்கு அந்த திவ்ய ஆயுதங்கள் புலனாகாது, கண்ணுக்கு தெரியாது. சாதாரணமாக நாம் பல கதைகளிலே படித்திருக்கிறோம். அரசர்கள் நகர்ப்புற சோதனைக்கு செல்லும்போது அவரது அந்தரங்கமான உள்ளவர்களும் உடன் செல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூடவே இல்லாமல் கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று வந்து அணுகும்படி இருப்பார்கள். அவர்கள் கூடவே தென்பட மாட்டார்கள். ஆனால் அரசர்க்கு தேவை என்றால் அந்த நேரத்திலே கூப்பிட்ட குரலுக்கு வந்து அணுகும்படி இருப்பார்கள். அதுபோன்றுதான் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களும் எந்த அவதாரத்திலும் மறைந்தே அவன் கூட நிற்கும். ஒருவனை பிடிப்பதற்காக
ஊரையே சுற்றி வளைப்பது போன்று ஆழ்வாராகிய தான் ஒருவனை பற்றுவதற்காகவே எம்பெருமான் இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்தான் என்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. அடுத்து பாசுரம் 10. நாதன் ஞாலங்குள் பாதன் என்னம்மான் ஓதம் ஒள்கிளர் வேத நீரனே. நாதன் எல்லா உலகங்களுக்கும் தலைவன். ஞாலங்குள் பாதன் உலகங்கள் எல்லாவற்றையும் அளந்து கொண்ட திருவடிகளை உடையவன். என்னம்மான் எம்பெருமான் ஓதம்போல் கிளர் கடல் போல முழங்குகின்ற வேதம் நீரன் வேதங்களால் அறியத்தக்க நீர்மை உடையவன் எம்பெருமான் என்பதாக இப்பாடலுக்கான சொற்களுக்கான விளக்கம் அமைந்துள்ளது. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் எனக்காக பலவித அவதாரங்கள் எடுத்த சர்வேஸ்வரன் தனது திருக்கைகளிலே அழகிய திருவாழியும் திருச்செங்கும் ஏந்தி அவ்வழகோடே வந்து பிறப்பவன் என்று சென்ற பாசுரத்திலே கூறினாரே, அப்படிப்பட்ட ஆழ்வார் இங்கே இந்த பாசுரத்திலே நாதன் ஞாலங்குள் வாதன் என்னம்மான் ஓதம்போல்களர் வேதநீரனே என்றாரே. அனைவருக்கும் இயல்பாகவே எஜமானனாக உள்ளான். அப்படிப்பட்ட எஜமானத்தன்மையை நிலைநாட்டும் விதமாக அனைத்து உலகங்களிலும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் பாராமல் எங்கும் பறந்து தனது திருவடியை திருவிக்கிரமனாக நின்று வைத்தான் அல்லவோ என்கின்றார். இப்படி எல்லா உலகங்களையும் தன்னுடைய திருவடிகளாலே அளந்த காரணத்தினாலே எனக்கு எஜமானன் என்கின்றார் ஆழ்வார். சமுத்திரம் போன்று கிளர்ந்து எழுகின்ற வேதங்கள் மூலம் கூறப்படும் நீர்மையை உடையவன் என்கின்றார். அவனுடைய நீர்மையை பேச முற்படுகிறார். சட்டென்று தனது திருவுள்ளத்தில் இவனது நீர்மை குறித்து நம்மால் பேசி முடிக்க முடியுமோ? இதனை கடல் பொங்கி எழுவது போன்றுள்ள வேதங்கள் அல்லவோ பேச வேண்டும். நானோ பேசுவது, நானோ அதற்கு தகுதியானவன் அல்லவே, நான் தகுதியானவன் அல்லவே என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.